ஓம்கார பொருளை யாரும் பார்த்ததே கிடையாது. ஆனா நாம எல்லாம் பார்த்திருக்கிற நமக்கு இருக்கிற ஒரு ஓம்கார பொருள் இருக்கு. நம்ம குரு செம்பே சாமி ஏதாவது வித்தியாசம் இருக்கு. அவரை பார்த்தாலும் ஓங்கார பொருள் எப்படி இருக்குமோ அதுதான். அவரை வணங்கினாலும் இவரை பார்த்துட்டு ஒரு வாட்டி வணங்கியாச்சுன்னா கணபதியை வணங்குற மாதிரிதான். அந்த அனுகிரகத்துல தான் நான் பாடிட்டு இருக்கேன். இப்ப இது பிராக்டிஸ் பண்ணி ஒண்ணுமே கிடையாது. அவரு தலையில கால் வச்சிருக்கிறதுனால அது வந்து எழுதுட்டு இருக்கு, தவிர வேற எதுவும் கிடையாது. எங்கெங்கே போடுறோமோ அப்போ அமுக்குவார் காலை வச்சுட்டு, அவ்வளவுதான். நான் ஒன்றும் பாடலை, சத்தியமா சொல்றேன். இங்க இருந்துட்டு பொய்யா சொல்லணும். இப்ப பாடினது அவர் காலை வச்சு அமுக்கிறதும் போது என்னமோ வந்தது, அது வந்தா பாடி முடிக்கிறாங்க. சத்தியத்தை சொல்றேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இது நாளைக்கு இதே மாதிரி கொஞ்சம் பாடுங்கன்னு சொன்ன எனக்கு தெரியாது. ஏன்னா இங்கேதான் அது வரும். அவரோட அனுகிரகம் இருக்கு பாருங்க, அது கிடைச்சவங்களுக்கு தான் தெரியும், கிடைக்காதவங்களுக்கு தெரியாது. அத கொஞ்சம் அனுபவிச்சாச்சுன்னா பெருசா இருக்குது. വലിയ വലിയ അനുഗ്രഹമാണത്. അദ്ദേഹത്തിന്റെ ശരീരം മാതിരി, ശാരീരം മാതിരി, ശരീരം മാതിരിയും ശാരീരം മാതിരിയും. உள்ளத்துல எவ்வளவு வெளியில எவ்வளவு இருக்கோ அது உள்ளத்திலே இருக்கு. അതുകൊണ്ടാണ് ഞങ്ങളൊക്കെ ഇങ്ങനെ വാഴുന്നു ജീവിക്കുന്നത്. ഇന്നുള്ള എല്ലാ അനുഗ്രഹത്തിനും കാരണം ഗുരു കടാക്ഷമാണ്. അദ്ദേഹം അനുഗ്രഹിച്ച് ഒരു മിനിറ്റ് മതി, ഒരു മിനിറ്റ് മതി. അധികം വർഷങ്ങളൊന്നും അദ്ദേഹത്തിന് കൂടെ ഇരിക്കേണ്ട ആവശ്യമേ ഇല്ല. എനിക്ക് കിട്ടിയത് വളരെ കുറഞ്ഞ സമയം. ആ കുറഞ്ഞ സമയം കൊണ്ട് എന്നെ എന്തെല്ലാമോ ആക്കി വെച്ചിട്ടാണ്. அதுக்கு நான் எப்படி நன்றியை கொடுக்குறேன். எனக்கு முடிஞ்சது இதுதான். இங்கே வந்து அந்த கைங்கரியம் பண்றது அவ்வளவுதான்.